ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் தான் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்னோடய கபோர்டு வந்து க்ளீனிங் பண்ணுறேன். மாமாவது ஃபஸ்ட்டே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னோடது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ஒரு ப்ளவுஸு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் ப்ளவுஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் க்ளீனாக அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு இடத்துல வச்சுருக்கேன். நான் நிறையா கலெக்ஷன் நான் வாங்கியிருக்கேன். பாப்பாக்காக கூட வாங்கியிருக்கேன். அது எதுக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு வேளை தெரியலைன்னா நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிற போது நீங்களே பார்க்குவீங்க. நான் இது வந்து புது ப்ளவுசஸ் எல்லாம் வந்து நான் வேறு இதுலேயே வச்சுருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் அப்படியே அங்கங்கேயே வாங்கி அப்படி இப்படி வச்சுட்டேன். ஸோ எனக்கு அதனால தான் நான் மீஷோலேருந்து 2 வாங்கியிருந்தேன். என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மீஷோ வீடியோவில். ஸோ இந்த ப்ளவுசஸ் எல்லாம் வந்து நான் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருக்கேன். அண்ட் சாரீஸ் ரெகுலர் சாரீஸ், டெய்லி வேர் சாரீஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து மேலே தான் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பெரிய பெரிய குர்த்தீஸு, அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்னதாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து லெக்கின்ஸு, பிளாசோ அதெல்லாம் வந்து சின்னதாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்குலாம் தெரியும் நம்ம எப்படி செய்வோம் அப்படி தான் சொல்லிட்டு. நான் வந்து வீடியோக்காக எக்ஸ்ட்ராலாம் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படியோ அது மட்டும் தான் நான் செய்வேன். எக்ஸ்ட்ரா ஒரு இது வச்சு அதை வச்சு எல்லாம் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு நம்ம தான் எடுக்க போகிறோம். நம்ம ட்ரெஸ்ஸஸ் நம்ம தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அப்படியே க்ளீனாக எடுக்கலாம். பசங்களுக்காக மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சோன்னா அவங்க எடுக்கும்போது கீழெல்லாம் ஊந்துரும். ஸோ அதனால் நம்ம அது வேறு மாரி அரேஞ்ச் பண்ணலாம், டெக்கரேஷன் பண்ணலாம். பட் நம்மளது நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வைக்கிற மாரியே வச்சுக்கலாம். நான் க்ளீனாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க. என்னோடய டாப்புங்க மட்டும் இது வச்சுருப்பேன். நான் டெய்லி அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா? அது பெரிய பெரிய லாங் கவுன் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதில் தான் சென்டரில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அப்படியே மெஸ்ஸியாக தெரியும். பட் நான் கொஞ்சம் அப்படியே ஒரு இதுவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நான் அதுக்காக ஏதோ ஒரு இது போடல. எங்கள்கிட்ட கபோர்டு இல்லைன்னு ஃபஸ்ட்டு என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் சின்னதாக சிம்பிளாக போட்டிருப்பேன். இது வந்து இப்போ போடுறேன். என்கிட்ட வந்து இது ஒரு பீரோ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எனது வந்து ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால மாமாது பேண்ட்டெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. ஸோ அதனால் மாமாவுக்கு அது வச்சுட்டு இது நான் இங்கே வீட்டுக்கிட்டே வாங்கிட்டோம். அண்ட் நல்லா பேண்ட்டு, பிளாசோஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ வாங்கியிருந்தேன் கடைக்கு போயிருக்கும்போது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக மடித்து வச்சுட்டோன்னா அது நம்மளுக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். நான் இப்படி ஹேங்கரில் க்ளீனாக ஹேங் பண்ணி வச்சுருந்தேன்ல சாரீஸு, அதை நான் எடுக்கும்போது க்ளீனாக மறுபடியும் நான் அதேமாரி மடித்து அதேமாரி வச்சுட்டேன்னா எனக்கு அதை நான் திருப்பி யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேலை இருக்காது. நான் அப்படியே மறுபடியும் ஹேங் பண்ணி வச்சுருவேன். இந்தமாரி டெய்லி வேர் சாரீஸ் கொஞ்சம் மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இப்போ பண்ணியிருக்கேன். கீழே இருக்கும்போது கொஞ்சம் சாரீ எடுக்கும்போது கேரண்டி அது கீழே விழுந்துடுது. ஸோ அதனால் மேலே வச்சுட்டோன்னா கொஞ்சம் சிம்பிளாக நான் எடுத்துருவேன். அதேமாரி ப்ளவுஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது ஒரு சைடில் இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸ் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளீனாக எடுத்துக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எந்த சாரீ உள்ள எந்த ப்ளவுஸ் வச்சோன்னு தெரியாது, கன்ஃப்யூஸ் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தெரியும், மேலே கீழேன்னு தெரியும். ஸோ அதனால் இந்த ப்ளவுஸஸ் வைக்கிறதுக்காக ஒன்று வாங்கியிருந்து சொன்னேன்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நான் அது வைக்கும்போது வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், அதில் வச்சுருப்பேன். அண்ட் இது சாரீஸ் எல்லாம் நான் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலைங்களை தான் நான் இது பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இன்னும் வேலை நிறையாவே இருக்கும். வெளியிலையும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பசங்களெல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் எடிட்டிங் பண்ணுறது டைம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு எப்படியோ வந்து நான் ரொம்ப தேவையில்லாததில் எடுத்து சின்னதாக இது பண்ணிக்கின்னு யூஸ் பண்ணின்னு அந்தமாரி தான் இது பண்ணுறேன். கொஞ்சம் எனக்கு வந்து எடிட்டிங் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. நைட் டைமில் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹெட்டேக் வருது, தலைவலி வருது. அண்ட் அதனால நைட் டைமில் கூட என்னால் வீடியோஸை இது பண்ண முடியல, எடிட்டிங் பண்ணல. இந்த வீடியோஸ் எடுத்து வச்சு நான் 1 வாரம் ஆகுது. பட் என்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அதனால் இருக்கிற டைம்லேயே நான் என்னால் முடியும். அதனால சொல்லிட்டு என்னால் செய்ய முடியும். ஸோ அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு. மற்றவங்களுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதேமாரி என்னை பார்த்து ஒரு வேளை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட சரௌண்டிங் க்ளீனாக இருக்கட்டும், நம்மளோட இதில் நல்லா பார்த்துக்கலாம். ஃபேமிலி எப்படி இது பண்ணுறது, எனக்கு வந்து நானே தான் இது பண்ணிக்கிறது. எனக்கெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு வந்து நானே தான் இது பண்ணிக்கினேன். ஸோ அதில் நான் பசங்களுக்கு இப்போ நான் வந்து எப்படி இருக்கணும், நீட்னஸ் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும், எப்படி லைஃப் பண்ணணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி தருவேன். ஏன்னா பசங்க பெரிய பசங்களாக ஆகிட்டுருக்காங்க. ஸோ
அவங்களுக்காக சொல்லி தருவேன் ஒரு ஒரு விஷயமும். அதனால் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ் அவங்களே துவைக்க சொல்லுவேன். அவங்களது க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்கன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டெல்லாம் நானே தான் செஞ்சிட்ருப்பேன். இப்போ அவங்களுக்கு பெரிய பசங்க, ஸோ அதனால் புரிஞ்சுக்கின்னு அவங்கவுங்க க்ளீன் பண்ணிக்குவாங்க. மற்றபடி வேறு வேலைலாம் மட்டும் நான் செய்வேன். படிக்கிற பசங்க, ஸோ அதனால் ரொம்ப கொடுக்க மாட்டேன் வேலையெல்லாம். ஸோ அதனால அவங்க கப்போர்டை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறதே இல்லை, அவங்களே க்ளீன் பண்ணிக்குவாங்க. இன்னொரு தடவை என் டைம் இருந்துச்சுன்னா பசங்களது கப்போர்டு நான் காமிக்கிறேன். துப்பட்டாஸ் எல்லாம் வந்து க்ளீனாக ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு மூட்டை மாரி கட்டி அந்த சைடில் வச்சுட்டேன். ஏன்னா துப்பட்டாஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது எப்போவுமே. நான் வந்து ஜாஸ்தி வீட்டில் யூஸ் பண்ணுறதில்ல, வெளியில் போகும்போது தான் யூஸ் பண்ணுவேன். அண்டு ஃபுல் பெரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அனார்கலிஸ் அதுமாரி பிளாசோ இதெல்லாம் செட்டுங்களாம், அது வந்து அங்கங்கே அதிலேயே வச்சுருவேன் துப்பட்டாஸ். பட் இது வந்து சிம்பிளாக இருக்கிற துப்பட்டாஸ் மட்டும் தான் நான் அந்தமாரி ஒரு இது பண்ணி மூட்டை மாரி பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டேன். ஆக்சுவலாக அதுவும் மடித்து தான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக ஒரு இதுவாக இல்லை. அண்ட் அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சோன்னே கொஞ்சம் அந்த பக்கம் கீழே வந்து நீட்டாக தெரிஞ்சிச்சு. என்னோடய லாங் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி மடிச்சிட்ருக்கேன். நான் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னும் போது தான் அப்படி அப்படியே கொஞ்சம் எடுக்கும்போது ஸ்லிப் ஆகிடும், அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். மற்றபடி நான் எப்போவுமே சாரீஸ் இருந்தால் அப்படி அப்படியே வச்சுருவேன். ட்ரெஸ்ஸஸில் மட்டும் கொஞ்சம் அப்படின்னு பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் க்ளீனாக ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுற ட்ரெஸ்ஸஸ் மீஷோ ட்ரெஸ்ஸுங்களை வந்து ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிவ்யூ கொடுக்குறேன். நான் மீஷோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் 1 இயராக கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ரிவ்யூ பண்ணுறேன். பட் உங்களுக்கு வேணும்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் ஓகே, நான் எப்பாச்சும் ஒரு தடவை ரிவ்யூ கொடுக்குறேன். மீஷோவில் இருந்து வாங்கின செட்ஸு, அனார்கலி ட்ரெஸ்ஸு, சாரீஸு, ப்ளவுஸஸ்ஸு, ஸோ நான் வாங்குகிற திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு நாள் ரிவ்யூ கொடுக்குறேன். நான் வந்து போடாத ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் இருக்கும், அதாவது கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம். இல்லை டைட்டாக இருந்தாலும் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், போட்டுருவேன். பட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ஒரு இதுவாக இருக்கிறது, அந்தமாரி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் தெரியாமல் வாங்கிடுவேன். அந்தமாரி ட்ரெஸ்ஸு அண்ட் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸு, அந்தமாரி நல்லா இருக்கிற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆசிரமத்துலேருந்து வீட்டுக்கு வருவாங்க. மந்த்லி, அதாவது 6 மந்த் அந்தமாரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வந்துட்டு கேட்பாங்க, நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணி கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸு அந்தமாரி இருந்தால் கொடுக்காதீங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, போட முடியாது, இதை வச்சு யாராச்சும் யூஸ் பண்ணுற மாரி இருந்தால் நல்லாயிருக்கு, அந்தமாரி ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் நீங்கள் ஆசிரமம் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்தமாரி பசங்க வந்து அந்தமாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. போடுறதுக்கு ஆசையாக இருக்கும், பட்டு இல்லைன்னும் போது ரொம்ப பெஜாராக இருக்கும். ஸோ அந்தமாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்தமாரி ட்ரெஸ்ஸுங்க நிறையா கொடுத்துருக்கேன். அண்ட் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் இப்போ சின்னதாகிடுச்சு, பாப்பா பெருசாக இருக்கவே ட்ரெஸ்ஸஸ்லாம் சின்னதாகிடுச்சு. பாப்பா போடாத ஃப்ராக்கெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் இந்தமாரி தான் ஆசிரமம் வந்து கொடுத்துருவேன். இந்தமாரிலாம் கொடுக்குறது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், பழைய ட்ரெஸ்னால் ரொம்ப கிழிஞ்சு போன அந்தமாரி ட்ரெஸ் கொடுக்க மாட்டேன், நல்ல ட்ரெஸ் தான் கொடுப்பேன். நீங்களும் இந்தமாரி எல்லாம் யாராச்சும் பண்ணுறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ் மட்டும் கொடுக்குறதில்ல, சாரீஸு, ஏன்னா லேடிஸ் இருக்காங்களா ஒர்க் பண்ணுறவங்களாம், ஸோ சாரீ கேட்பாங்க, சாரீஸும் கொடுத்துருக்கேன். நான் போடாத சாரீ இருக்கும், நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அந்த சாரீங்க கொடுப்பேன். அப்புறம் வந்து அரிசி, அப்புறம் ராகி, ஸோ இந்தமாரிலாம் டொனேட் பண்ணுவேன். வருவாங்க, வீட்டுக்கிட்டே வருவாங்க, கேட்பாங்க, கொடுப்பேன். நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன். நாம பண்ண மாட்டோம், வச்சுட்டே இருப்போம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்தமாரி யாராச்சும் வரும்போது கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்க அடிக்கடி வந்து கேட்பாங்க. சரி, அவங்களுக்கும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது அவங்கள்ட்ட க்ளீனாக கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லி சில பேர் ஏமாற்றுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி சில பேர் ஏமாத்துறாங்க இருக்கிறாங்க. பட் நம்ம உஷாராக பார்த்துக்கணும். ஏன்னா நான் வந்து அவங்க கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் பெங்களூர், கர்நாடகாவில் இருக்கிறாங்க.
ஸோ அவங்களுக்கு கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பார்த்து எல்லாத்தையும் நான் மாதம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட வருவாங்க. ட்ரெஸ் அதுமாரி இல்லைன்னு சொன்னேன்னா சரி ராகியோ இதுங்க அக்கியோ அரிசி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதுமாரி எடுத்து கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது ப்ளவுசஸ் எல்லாம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் பழைய ப்ளவுஸஸும் இருக்குது, புதுசும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வாங்கின ப்ளவுஸஸும் இருக்குது. ஸோ நான் வந்து அதனால் எது ப்ளவுஸ் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு டிசைன் ப்ளவுசஸ் வந்து ஒரு சைடும் அண்ட் டெய்லி வேர் ப்ளவுசஸ் எல்லாம் ஒரு சைடை வச்சுருக்கேன். இது வந்து நான் டெய்லி வேர்ஸ், அதாவது டெய்லி வேர் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன். இது வந்து எப்பாச்சும் அப்படி இப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாரி சாரீஸ், ஃப்ரைடே அப்படி இல்லைன்னா வெளியில் போகிற மாரி எங்கே சின்னதாக எங்கள் கோயிலுக்கு அப்படியெல்லாம் போகிற மாரி இருந்தால் அந்த ப்ளவுசஸ் இங்கே மேலே வச்சுருவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு 4 வாங்கியிருக்கேன். அந்தமாரி ப்ளவுசஸ் எடுத்து வச்சு அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் க்ளீனாக. இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு சாரீஸ் இதெல்லாம். அதனால நான் சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் வச்சுருவேன். வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். இது டாப்பு, லெகின்ஸு இந்தமாரி தான் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எடுத்து சைடில் வச்சுருக்கேன். இந்த சைடில் வச்சுருக்கிறது தான் ஆசிரமத்துக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் சாரீங்கோ ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து க்ளீனாக பேக் பண்ணி தான் வைக்குவேன். மடித்து க்ளீனாக பாக்ஸில் இல்லைன்னா பெரிய பெரிய பேக் இருக்கும். ஸோ அந்த பேக்கில் தான் கொடுப்பேன். நம்ம அப்படியே குப்பை மாரி வாரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பார்க்கும்போது அது புதுசாக தெரியணும். ஸோ அதனால க்ளீனாக மடித்து பாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா பேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருப்பேன். அது வந்தவுடனே அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். இது என்னோடய ப்ளவுசஸ். நான் வாங்கி அப்படியே எடுத்து அந்த இதில் வச்சுட்டேன். என் ட்ரெஸ்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ண எனக்கு விட மாட்டாங்க. எனக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க வீட்டில். அவங்க கொடுக்குற டைமுன்னு கிடையாது. பட் எனக்கு டைம் இருக்காது. ஏதாச்சும் பண்ணணுன்னா என்ன பண்ணுற சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலவே நான் டைம் இல்லாமல் நான் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி டைமே இருக்காது. இப்போ கூட நான் வெளியில் கூப்பிட்டுனே இருந்தாங்க. நான் லாக் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு வேலை இருக்குது சொல்லி லாக் பண்ணிவிட்டு டோரை நான் மட்டும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இல்லைன்னா பாப்பா வந்து உக்காந்துட்ருப்பேன். நான் க்ளீனாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் போட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு வந்து எல்போ சைஸ் ஒர்க்கோ இல்லைன்னா ஆஃப் சைஸு அந்தமாரிக்கெல்லாம் இது ப்ளவுஸ் பிடிக்கும். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ் அளவுக்கு தான் ப்ளவுசஸ் போட எனக்கு இப்போ பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் டீசெண்டாக லுக்கு நல்லா கொடுக்குது. ஸோ அந்தமாரி நான் இப்போ ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த ஃபஸ்ட்டு இருந்தது பாருங்கள், சின்ன ஷார்ட்ஸு அந்தமாரி போடுவேன்ல ஸ்லீவ், எனக்கு வந்து அது பிடிக்காம ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் சைடில் வச்சுட்டேன். பாப்பா ஏன்னா நிறைய யூஸ் பண்ணல, நல்லா தான் இருக்குது. நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். சரி பாப்பாவுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி காட்டுற மாரி இருந்தால் ப்ளவுசஸ் யூஸ் ஆகும் சொல்லிட்டு தான் நான் அது வந்து வேறு சைடு வச்சு அரேஞ்ச் பண்ண வச்சிட்ருக்கேன். இப்படி இல்லாமல் வேறு எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களால் யாருக்காச்சும் ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பரவாயில்ல இப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அதில் இன்னும் கூட நிறையா வைக்கலாம். பட் நான் அது டெய்லி யூஸ்க்காக வைக்கிறதுனால, டெய்லி யூஸ்னால் ரெகுலராக அப்படி இப்படி வெளியில் போகும்போது டக்குன்னு யூஸ் பண்ணுற மாரி அந்த சாரீஸ்க்காக நான் அந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கிற ப்ளவுசஸ் வந்து இதில் வைக்க போகிறேன்.
சில ப்ளவுஸ்லாம் அதில வச்சுட்டேன். பட் அதில வந்து பெரிய பெரிய ப்ளவுஸு பெருசா இதுவா வச்சுருக்கிறது கிராண்டா இருக்கிற ப்ளவுஸஸ் எல்லாம் நான் வந்து அதில வைக்க முடியல. ஏன்னா அதுவே போதுமாயிடுச்சு. ஸோ இதிலேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாப்பாக்காக கூட ப்ளவுஸஸ் எல்லாம் புதுசா வாங்கி வச்சுருக்கேன். நம்ம அந்த டைமில் வாங்குறதுக்கு முடியாது. ஸோ நான் இப்பயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால ப்ளவுசஸ்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு, அது அப்போ யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருக்கேன். நான் எனக்கும் யூஸ் ஆகும். பட் நான் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அதில் இருக்கிறது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். இவ்வளோ நாளும் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இருக்கிற சாரீஸில் எடுத்துக்கிற ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாரீஸ்லேருந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதையும் எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபைனலாக லுக் பார்க்கலாம். காலையில துணியெல்லாம் துவச்சி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் காஞ்சிச்சு. ஸோ அதுவும் மடித்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக மடித்து எடுத்துட்டு வந்து, அதுவும் என்னோடய டாப்ஸு, லெகின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் பிளாசோஸ் அதெல்லாம் துவச்சி எடுத்துட்டு வந்து மடித்து அதுவும் ரெடி பண்ணி க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபைனலாக க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்ச பிறகு இதான் லுக்கு. மேலே எதுவும் நான் மாற்றல. நான் சாரீ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அதேமாரி துவச்சி முடிச்சு க்ளீனாக அதேமாரி ஹேங் பண்ணிடுவேன் சாரீஸ். ஸோ இப்போத்துக்கு வந்து நான் ப்ளவுஸஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். கீழே ஃபுல் அண்ட் டாப்ஸ் அண்ட் இது தான் இருக்குது. கீழே லெகின்ஸு அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து மாமாது கபோர்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன், மாமாது பீரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.